வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வேட்டையன் ஒரு ட்ரெய்லர் சம் 2.3 minutes ரிலீஸ் ஆகிருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் வந்து பயங்கர மாஸாக, அதே சமயம் நல்ல கண்டென்ட் உள்ளதாக இருக்கும். நேற்று பார்த்த ட்ரெய்லர் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலமெண்ட்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு, ஆக்ஷனு, ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அமிதாப் பச்சனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஃபகத் ஃபாசிலை பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு ஷாட்டில் வந்து ராணா வந்தார், சின்ன ஒரு ஷாட்டில் வந்து மஞ்சு வாரியர் வந்தாங்க, அப்புறம் துஷாரா விஜயன் இருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் எகைன் இதே மாதிரி எல்லாத்துக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. சும்மா அதகலமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அவர் இந்த வயசில் அவர் காமிச்சிருக்க அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ், ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த ஹேட்டர்ஸோட பொறாமல் அடங்கின பாரில் இல்லை. இவருக்கு வந்து இந்த கண்ணு பட்டே வந்து போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பல மடங்கு சக்தியாக மறுபடியும் வருவார். கம்பேக் தலைவா. 24 இயர்ஸில் அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ் சூப்பர், செம்ம. அதாவது பார்த்தா ஒரு 74 இயர்ஸ் உள்ள ஒரு ஆளோட மேனரிசம் மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச மனுஷன் சினிமா மேலே. அவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டு. அதை யாராவது நோட் பண்ணிங்களா? யாராவது ஒரு ரிவ்யூவில் இத்தனை பேர் வைத்தரிசில் கொட்டுறீங்களே, நம்மளாலாம் 60 வயசில் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஸ்டைலாக, எந்த வித அந்த வயசு தளர்வே இல்லாத ஒரு அப்பியரன்ஸை கொடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது டூப் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்க, அதாவது இந்தியன் தாத்தாவை பார்த்தீங்க என்ன கிழிச்சிருப்பாருன்னு. அதே மாதிரி விக்ரமில் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கூட ஃபுல்லாக வந்து டூப்பு தான். அதில் கமலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்களா? அவர் நிற்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். அவர் ஆக்ஷன் பண்ணுறப்பெல்லாம் ஃபுல்லாக டூப்பு. ஒரு மேனரிசம், ஸ்டைல் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பார்க்குறப்ப ரஜினி வந்து என்ன சொல்கிறது, ஃபார் அவே ஃப்ரம் தெம். அதெல்லாம் வந்து டச்சே பண்ணிக்க முடியாது. நான் பார்த்து ரொம்ப ரசித்தது வந்து ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட அப்பியரன்ஸு, அவரோட பாடி லாங்குவேஜ். அதே மாதிரி அன்பரியோட இது ஸ்டண்ட்டு கோரியோகிராஃப்லாம் பக்காவாக இருக்கும். படத்தில் வந்து ஃபுல்லாக மாஸ் எலமெண்ட்டு, ஸ்டைலு, இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. உண்மையான உள்ளார இருக்கிற கண்டென்ட்டை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ படத்தில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து மாஸ் ஃபில்மாக தான் இருக்கும், ஜெயிலர் மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் தான். இது சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணா. படம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். படம் வந்து ஓடுறப்ப எல்லோரும் கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டுருப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. இந்த படம் ஜெயிலரையும் மிஞ்சி எங்கேயோ போகுது. இதோட பெஞ்ச் மார்க்கு அன்பிலீவபலாக இருக்க போகுது. லெட் அஸ் வாட்ச். வேட்டையனுக்காக வெயிட் பண்ணலாம். அக்டோபர் 10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.